ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னா புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசையாக ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன நடக்கும், என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சினால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல குரு பகவான்னா யாரு, முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். குருனா புத்திரக்காரன், குருனா தனகாரன். அப்ப குரு பகவான் தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம வருமானம் பண்றதுக்கு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான். கோள்கள் 9 நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா 100% சுப கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். மற்ற சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் விட 100% வந்து சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அது இல்லாம நம்ம கோவில்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் கோள்கள்ல இருக்கிறதுல பெரிய கோயில் எதுனா குரு தான். அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, கோள்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம். அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுனா வியாழன்ங்கிற குரு தான். ஸோ அதுவும் இல்லாம இந்த குருவை தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான், அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்ம ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரங்களையும் சரி, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும், அதனாலதான் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும். பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன், அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், அப்ப மொத்தம் 16 வருதான். அப்ப குரு 16 வருஷம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால குரு நல்லா இருந்தாலும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்லலாம். புனிதமான கிரகம் எதுனா குருன்னு சொல்லிட்டோமா, அதனாலதான் இப்ப ஒருத்தவங்க ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும், 12 கட்டத்திலையும் கிரகம் இருக்காது. அதே மாதிரி 12 கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது. ஒரு சில கிரகம் சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. இல்லைன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. அதனால இந்த குரு பகவான வருஷம் பயிற்சி ஆவார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது 12 வருஷம் 12 கட்டத்துக்கு வந்துட்டாரா, அப்ப 12 கட்டத்துக்கும் குரு பகவானோட பலன் கிடைக்கும். அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்திர ராசி, ஒரு உபயராசி, 3 ராசிகளையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான். வேற எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி, ஒரு ஸ்திரராசி, ஒரு உபயராசியை பார்க்காது. இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு இருக்கு. ஸோ இதுதான் குருவான சின்ன இன்ட்ரோ குருவை பத்தி. இந்த குரு பேச்சினால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு, சனி, ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல சொல்லியிருப்போம். இப்ப இந்த குரு இங்க வராரு மிதுன வீட்டுக்கு. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, புதனோட வீடு. அப்ப இந்த குரு பேச்சினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும். இப்ப இந்த குரு பகவான் இங்க 1 வருஷம் இருப்பாரு, இந்த 1 வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும். அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இவரு காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம்னா திருமணத்தை சொல்றது சுக்கிரனோட வீடு. இப்ப புதன் வீட்டுல இருந்து சுக்கிரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும். அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, மிதுன ராசியில காதலை குறிக்கிறது. அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். இன்னொன்னு, இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை குறிக்கும். அதாவது இப்ப நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த போர்கள் அதிகமாகும். எதனாலன்னா சனி பகவானாலே ராகு பகவானாலே போர்கள் அதிகமாகும். அது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அவரை பாருங்க. ஆனா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு, இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு. சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வப்போது பாத்தீங்கன்னா போர் நிறுத்தங்கள் இருக்கும். அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபுருஷன் 11ஆம் இடமான கும்ப வீட்டை பாக்குறாரு. இந்த கும்ப வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும். அது நிறைய கோயில்கள் பூட்டி இருந்திருப்பாங்க, அந்த பூட்டின கோயில் திறப்பாங்க. நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும், அந்த கோயில்கள் எல்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ இதனால இந்த குரு பேச்சினால இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயிலை சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, பொதுவாக அந்த விருச்சிக ராசி குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துக்கு வரலாமானா பொதுவாக வரக்கூடாது. பொதுவாக குருவே 8ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. அது இல்லாம இந்த விருச்சிக ராசிக்காக குரு வந்து யோகாக்காரன். எப்படின்னா 2 கூடிய தனஸ்தானாதிபதி அவர் தான், 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான். இப்ப 2, 5 கூடிய குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. முதல் பாயிண்ட். சரி, இப்ப 8ஆம் இடத்துக்கு போனா என்ன நெகட்டிவ் நடக்குங்கிறத கடைசியா சொல்லுவோம். முதல்ல என்ன பாசிட்டிவ்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சுபகரகம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது பொதுவா. ஏன்னா பாவகரகம் கூட 8ஆம் இடத்துல இருக்கலாம், சுபகரகம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா இருந்தாலும் 1-2 பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுல என்ன அப்படின்னா, 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது. அப்ப இந்த குரு பகவானே சொல்லக்கூடிய தனகாரன் சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்துல உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துல ஒன்று நடக்கும். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு பேச்சுல. இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்க நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். ஆனா குரு 8ல இருக்கும்போது ஒரு தொகை அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு காத்திருக்கு. சரி, இப்ப இந்த குரு பகவான் வந்து எங்கெல்லாம் பார்க்கிறாருன்னு பாருங்க. 8ஆம் இடத்துக்கு போயிட்டு இந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறாருன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ இப்ப குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிம்மதியா முதல்ல நீங்க இருக்க போறீங்க. ஏன்னா நிம்மதியா தூங்குறது எந்த இடம்னா 12ஆம் இடம் தான். நம்மளோட பெட்ரூம் லைஃப் சொல்றது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். இவ்வளவு நாள் வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை. அதாவது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உட்கார கூட நேரம் இல்லாம, தூங்க கூட நேரம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிம்மதியா தூங்க போறாங்க. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது நிம்மதியா இருக்கிற இடத்த சொல்றது. ஸோ 12ஆம் இடத்தை அது இல்லாம குரு பகவான் பார்க்கும்போது இதற்கு முன்ன உங்களுக்கு காலிலேயோ தொடைப்பகுதி இல்லையோ பாதத்துல இது மாதிரி ஏதாவது இடத்துல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆயிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, கால் பாதத்துல பிரச்சனை, நடக்க முடியாம போனது, இல்ல காலில் ஆக்சிடென்ட் நடந்தது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு நடந்துச்சு. ஏன்னா அது அர்த்தாஷ்டம சனியில அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்ப தீர்வாகும். ஏன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதம் கால் சொல்ற இடத்த குரு பகவான் பார்க்க போறாரு. அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல நிறைய நிவர்த்தி உண்டு. அது இல்லாம 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது நிறைய விருச்சிக ராசிக்காரங்க நிறைய அணிகலன்கள் வாங்கி சேர்ப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு சொல்றது. அப்ப பேங்க்ல வந்து ஒரு அமௌண்ட் சேர்க்கிறது, அணிகலன்கள் சேர்க்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அது வந்து சுக்கிரனோட வீடு வேற. ஸோ இந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது இந்த மாதிரி சேமிப்புகள்லாம் இருக்கும். சரி, இப்ப 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்க போறாரா? இந்த 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இது வாக்குஸ்தானம் சொல்றது, தனஸ்தானம் சொல்றது. இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு பகவான் தான். சோ அவர் வீட்டை அவரே பார்க்க போறாரு. அது 2ஆம் இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் நல்லா இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பகவானே பார்க்க போறாரு. அந்த வீட்டு அதிபதி அவர் தான். அப்ப வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பேச்சு சுத்தம் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை செய்வீங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த டேட்ல கொடுத்துருவீங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த டேட்ல செஞ்சு முடிச்சிருவீங்க. அது மாதிரி உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவ்வளவு நாள் வந்து நீங்க பேசுனதை யாரும் கண்டுக்காம இருந்திருப்பாங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. சோ இப்போ உங்க பேச்சுக்கான மதிப்பு மரியாதை இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போதுதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் 2ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா புது வரவு சொல்றது. 5ஆம் இடம் நல்லா இருந்தாலும் 2ஆம் இடத்தோட சப்போர்ட் இல்லாம யாருக்கும் குழந்தை பாக்கியம் வராது. அதனால இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா புத்திர காரணம் அவர் தான். இந்த இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்ப புது வரவுன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது குடும்பத்துக்கு ஒரு புது வரவு உண்டு. குழந்தையாவும் இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், உங்க வயசுக்கு ஏத்தாற்போல். 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் முதல்ல சால்வ் ஆகும். குடும்பத்துல நிறைய விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சரியாயிட்டே வரும் படிப்படியா. ஒரு மாசம் முன்னாடி இருந்தே அது ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா குரு பயிற்சி மட்டும் எப்பயுமே ஒரு மாசம் முன்னாடி இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இன்னொன்னு என்னன்னா, 4ஆம் இடத்த குரு பகவான் பார்க்க போறாரு. 4ஆம் இடம் அப்படின்னா ஒரு வீடு மாத்துறது, இல்ல ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, இல்ல புதுசா ஒரு வண்டி வாங்குறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரா, அப்ப விரயம் பாக்குறது. 4ஆம் இடம் போறோம்னா வீடு, வண்டி, வாசல், மனை இதெல்லாம் சொல்றது. அப்ப இதுக்கு ஏதாவது சுப விரயம் பண்ணுவீங்க. சோ அதனால யாருக்காவது அதுக்கான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா சரி, வண்டி வாகனம் வாங்குறதாலும் சரி இப்ப வாங்கலாம். 4ஆம் இடங்கிறது அம்மாவை சொல்றது. அப்ப அம்மாவோட உடல்நிலை நல்லா இருக்கும். அதே மாதிரி அம்மா சைடு இருந்து வரக்கூடிய பெனிஃபிட் கிடைக்கும். அம்மாவோட சொத்து கிடைக்கிறது, ஏன்னா அம்மா மூலியமா ஏதாச்சும் உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அது இப்ப கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா இருக்கும். ஏன்னா உயர்கல்வி சார்த்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு. அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு நினைச்ச காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது, என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்கிறது,
இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச கல்வி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பிசினஸ் பண்ணி வருமானம் வராம இருந்துச்சுன்னா இப்ப அவங்களுக்கு வருமானம் வரும். இல்லாட்டி வேலைக்கே போகாம இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போவாங்க. ஏதோ ஒரு வகையில நீங்க வருமானம் செய்ய போறீங்க. ஏன்னா வருமானம் தனம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து குரு பகவான் அந்த வீட்டு அதிபதியை பார்க்க போறாரு. சோ ஏதோ ஒரு வகையில ஒரு வேலை செஞ்சோ ஒரு தொழில் செஞ்சோ ஏதோ ஒரு வகையில நீங்க இந்த குரு பேச்சுல பணம் பார்க்க போறீங்க, வருமானம் பார்க்க போறீங்க. சோ அதுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. சரி, நெகட்டிவ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்கும் முதல்ல கடன் கொடுக்க கூடாது. யாருக்காவது ஒரு 10,000 கொடுத்தேன் 20,000 கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா திரும்ப வராது. இல்லைன்னா யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் வரும். ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்தை அதிபதி போய் 8ஆம் இடத்துல மறையும் போது கொடுத்த பணம் வந்து வராம போறது, இல்லை எங்கேயாவது பணம் போய் லாக் ஆயிரும். உங்களுக்கு வர வேண்டிய பணமே எங்கேயாவது போய் லாக் ஆயிரும். யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைங்க கீழே மேல உழுறது, அடிபடுறது, அவங்களுக்கு தான் வைத்திய செலவு பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப பெருசெல்லாம் பதிச்சுறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு குருங்கிறவர் உங்களுக்கு யோகக்காரங்கிறனால பெரிய லெவல்ல பாதிப்புகள் கொடுக்க மாட்டாரு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குரு பேஜ்ல விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் நல்ல நிலையை அடைய போறீங்க. சோ இப்ப பொதுவா அந்த குரு பேஜ்ல என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கோ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ போகலாம். கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்குவாங்க. வியாழக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பகவான் கோயிலுக்கோ இல்லாட்டி சிவன் கோயில தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க. ஒண்ணு. இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குரு பகவான் கோயில் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது. இதுக்கு வர முடியலங்கிறவங்க மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. சோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஸ்தலம் அதுதான். சோ அதனால குரு பகவானுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு வகைக்கு நல்லது. இல்லாம வேற எங்க போலாம் அப்படின்னா, சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரியனார் கோயில் இருக்கு மூலவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல மூலவர் இருப்பாரு. அதனால சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகமும் அந்த கோயில் இருக்கு. சோ அதனால சூரியனார் கோயில் இருக்கு மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ இருக்கு பாத்தீங்களா, லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம். ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா, குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த குங்குமப்பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா அது வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது காரணம் கிடையாது. நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு, சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு. சயின்டிபிக்கல் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ காரகம் குரு பகவான் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ குங்குமப்பூ சாப்பிடுறது நல்லது. இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிடுங்க. நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது. இன்னொன்னு, குருனா குழந்தைகள். அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன், பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க. குரு பயிற்சியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ராகு பயிற்சி பலன்கள் போட போறோம். ஜென்ரல் வீடியோஸ் நிறைய, அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.